இன்னைக்கு சண்டேங்க. மடமடன்னு எந்திச்சு குளிச்சு கிளம்பியாச்சு. எங்கன்னு தானே கேட்குறீங்க? என்னோட சிஸ்டர் இன் லாவோட 1 மந்த் பேபிக்கு பேர் வைக்கிற ஃபங்ஷன் நியர்பை முருகன் டெம்பிள்ல வச்சு தாங்க வச்சிருந்தாங்க. சண்டேனால 10:30க்கு மேல தான் நல்ல நேரம் இருந்துச்சுங்க. ஸோ 10:30க்கு மேல ஃபங்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம அவ்வளோ அவசரமா ஃபங்ஷன் போனா கோவில்ல ஒருத்தர் கூட இல்ல. இது என்னடா நமக்கு வந்த சோதனை. சிஸ்டர் இன் லா கால் பண்ணா 10 மினிட்ஸ்ல வந்துருவோம்னு சொன்னாங்க. அப்புறம் என்னங்க அவங்க வந்ததும் ஃபங்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் குட்டி பையனுக்கு நேம் வச்சு ஃபங்ஷன் நல்லபடியா முடிஞ்சுச்சுங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணும் போதும் இவ்வளோ ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு என்னோட பையன் தாங்க காரணம். ஆமாங்க, எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 6 இயர்ஸ் அப்புறம் தான் என்னோட பையன் பிறந்தான். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது அவரோட மாமா பசங்க, சித்தி பசங்கன்னு எல்லாருமே வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கலாம் மேரேஜ் பண்ணிட்டு எனக்கு முன்னாடி கன்சீவ் ஆகிட்டாங்க. என்னோட மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ரீசன் இந்த சொசைட்டி தாங்க. பேபி இல்லன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு என்னோட சிங்கக்குட்டி பிறந்த அப்புறம் கெத்தா போய் நிப்பேன் எல்லா ஃபங்ஷன்லயும். தேங்க் காட். அப்புறம் என்னங்க, அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியதான். சரியான வெயிலுங்க. குளு குளுன்னு ஜிகர் தண்டை குடிக்கலான்னு கிளம்பியாச்சு. அப்புறம் வீட்டுல போயிட்டு சாப்பிட்டு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் 6 o'clock மூவி கிளம்பியாச்சுங்க. நம்ம தளபதி மூவி ரிலீஸ் ஆயிட்டு 4 days ஆச்சு. எப்படி பார்க்காம இருக்கிறது? என்னோட பையனுக்கு 2 years ஆகுதுங்க. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தேட்டருக்கு போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க. என்னோட பையன் மூவி பார்க்க விட மாட்டானோன்னு அப்படி ரொம்பவே நான் பயந்துட்டு தான் தேட்டருக்குள்ள போனேன். பட் அவனை விட அவன் தான் ரொம்பவே என்ஜாய் பண்ணான். உண்மையாவே எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சுங்க. என்னோட பையன் விசில் அடிக்கிறது என்ன, எல்லாரும் கர்ச்சீஃப் வச்சு ஆடிட்டு இருந்தா என்னோட பையன் என்னோட ஷாலை வச்சு ஆடுறான். டான்ஸ் ஆடிட்டு ஒரே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்டர்வல்ல நொறுக்கு தீனி வாங்கி சாப்பிட்டுட்டு அகைன் மூவி கண்டினியூ பண்ணோம். செகண்ட் பார்ட்ல எனக்கு பிடிச்சது கிளைமேக்ஸ் மட்டும்தான். கொஞ்சம் போரிங்கா தாங்க இருந்துச்சு. மூவி ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளவுதான். விஜய் சார் லாஸ்ட் படம் கொஞ்சம் ஃபேமிலி மூவியா பண்ணியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். எனிவே யாரெல்லாம் இன்னும் ஜனநாயகன் மூவி தியேட்டர்ல போய் பார்க்கலன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்னங்க, நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணுங்க. எனக்கு வந்து விஜய் சார பிடிக்கும். விஜய் சாரோட மூவிஸ் பிடிக்கும். அவ்வளோதான். மத்தபடி நான் விஜய் சாரோட தீவிர ஃபேன்லாம் கிடையாது. இப்போ ரீசன்ட் டேஸ்ல அவர் கட்சி ஆரம்பிச்சாரு இல்லைங்களா? அந்த ரீசன்ட் டேஸ்ல தான் நான் வந்துட்டு அவரோட தீவிர ஃபேனா வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு என்னன்னா, விஜய் சார் இந்த மூவில என்ட்ரி குடுக்கும்போது, என்னோட அழுகைய என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எல்லாரும் என்ன பார்க்குறப்போ சும்மா கண்ல தூசி பட்டுச்சு. அப்படிதான் நான் சொல்லி சமாளிச்சேனே தவிர, எனக்கு என்ன வருத்தம்னா, இனிமே விஜய் சார் மூவி பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமா தாங்க இருக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு என்டர்டெய்னிங் தான். நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் நமக்கு இதுவும் நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியங்க. நம்ம ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி நல்ல நல்ல மூவிஸ் தான். அவர் இயர்லி ஒன்ஸ் வந்து நல்ல நல்ல படம் குடுப்பாரு. இனிமே அது இல்லங்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு அமைச்சர் வந்து தியேட்டர்ல வச்சு அழுதுருக்காரு. அவர் விவரம் தெரிஞ்சதுலேருந்து தீவிர ஃபேனா இருந்திருக்காரு விஜய் சாருக்கு. இப்ப வந்து அதே டிவிகே கட்சியில வந்து எம்எல்ஏவா அவங்கள ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். அவரோட மூவி பார்த்து அழுதத கூட கிண்டலும் கேலியுமா பண்ணிட்டு ஹேமலதா மேம் சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் உண்மையிலேயே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ஆனா அதுக்கு நம்ம விர்ச்சுவல் வேரிஸ் பண்ணியிருந்தாங்க பாருங்க ஒரு ரிப்பீட்டு. அந்த மேம் என்னன்னா விஜயகாந்த் சார் மூவில உட்காந்து ஃபேமிலியோட அழுகுறது. இவங்கலாம் இத பத்தி பேசலாமாங்க?